வணக்க நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அந்த விஷயம் பத்தி மக்களுக்கு எவ்வளோ தூரம் புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த விஷயத்த பத்தி இதுக்கப்புறம் நான் பேசாம இருந்தேன்னா, அது ரொம்ப பெரிய பாதிப்ப உண்டாகும். என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவா நம்ம ஏதாவது வெளியூர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணு பயணம் எப்படி ஏற்படுத்துவோம்னா, ஒண்ணு சொந்தமா அவங்களுக்கு காரோ, பைக்கோ இருந்துச்சுன்னா அத எடுப்போம். அப்படி இல்லையா, ஒரு சில பேர் ட்ரெயின ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு மிடில் கிளாஸா இருந்தா ட்ரெயின ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம்னா பஸ்ஸ வேணா ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது பஸ்ஸில 2 விதமான பயணங்களும் இருக்கும். ஒண்ணு கவர்மெண்ட் பஸ்ல போவாங்க, இருக்கிறவங்க பிரைவேட் பஸ்ல போவாங்க. அதாவது கொஞ்சம் வேகமா போய் வேலைய முடிக்கணும் அப்படின்னா, நெறைய பேர் ப்ரிஃபர் பண்றது பிரைவேட் பஸ்ஸ தான். ஏன்னா அவங்க ஓட்டுற விதம் கொஞ்சம் நல்லா வேகமா ஓட்டுவாங்க. கவர்மெண்ட் பஸ்ஸ கனெக்ட் பண்ணும்போது கொஞ்சம் வேகமா ஓட்டுவாங்க அப்படின்ற கனெக்ட் பண்ணி தான் நெறைய பேர் ஏறுறாங்க. சரிங்களா? அதே மாரி கவர்மெண்ட் பஸ்ஸ சில பேர் என்ன நெனைப்பாங்க, கொஞ்சம் சேஃபாவும் போணும்ப்பா. ஓவர் ஸ்பீடா போய் ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அதுக்காக நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸ ப்ரிஃபர் பண்ணுவோம்னு சொல்லி போறோம். சரிங்களா? இதுல என்ன அந்த விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா, இப்ப நேத்து நான் என்னோட தனிப்பட்ட முறையில நான் வியாபார விஷயமா வெளியூர் பயணம் மேற்கொண்டேன். சரிங்களா? கொடைக்கானல் வரைக்கும் நான் பயணம் மேற்கொண்டேன். அப்ப எனக்கு நடந்த விஷயத்த தான் உங்கள்ட்ட நான் சொல்ல வரேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு சின்ன லைக் மட்டும் குடுத்துருங்க நண்பர்களே. இப்ப என்ன விஷயம்னா, அந்த விஷயத்துக்குள்ள போவோம். நான் ஏற்கனவே ஒரு தடவ நான் வீடியோ போட்டிருந்தேன். என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, மலையிலேருந்து இறங்குன வண்டியில ஆக்ஸில் இருக்கு பார்த்தீங்களா? ஆக்ஸில் பக்கத்துல எப்படி சொல்லணும்னா, சேஸுக்கும் ஷாக் அப்சருக்கு நடுவுல ஒரு பின்னு மாரி இருக்கு. அந்த பின்னு கழண்டு உருண்டு ஓடுச்சு அப்படின்னு சொன்னேன். அது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கு. இந்த தடவ பிரைவேட் பஸ்ஸுக்கு. சரிங்களா? பிரைவேட் பஸ் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏவிஆர். இது முன்னாடி ஜேன்னு சொல்லி இந்த பஸ் ஓடிட்டு இருந்துச்சு கொடைக்கானலுக்கு. ஒரு 1½ வருஷம் முன்னாடி வரைக்கும் ஜேன்னு சொல்லி ஓடிட்டு இருந்துச்சு. ஜே பஸ்ன்னு சொன்னல. இந்த ஜே பஸ்ஸை கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு பீதியா தான் இருக்கும். அதாவது நல்லா தெரிஞ்ச மக்கள் அந்த பஸ்ல ஏறவே மாட்டாங்க. தெரியாத மக்கள் தான் அந்த பஸ்ல ஏறுவாங்க. நேத்து எனக்கு என்ன ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில மதுரையில இருந்து 5:40க்கு வர வேண்டிய கவர்மெண்ட் பஸ் வரல. சரிங்களா? 5:40 கவர்மெண்ட் பஸ் வரலன்னா, இன்னொரு பஸ்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கணும். யார் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருக்க அதிகாரிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஏற்பாடு பண்ணல. அவங்களுக்கு ஒரு மெத்தன போக்கு. என்னன்னா, மக்கள் என்ன எக்கேடு கெட்டு போனா அவங்களுக்கு என்ன கவலை? ஒழுங்கா ஒரு வண்டியும் கொடுக்க போறது கிடையாது. வண்டி வர முக்காவாசி வண்டி ரொம்ப பாடாதியான குப்பையான வண்டி தான் வருது. சரிங்களா? இதை ஃபுல்லா நான் டீட்டெயிலா உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன். என்னென்ன நடந்திருக்குன்றத சொல்றேன் நானு. தெரியாதவங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இது 100% நடந்தது. நேற்று எத்தனை பேர் பயணம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன இன்னல்கள் ஆயிருக்குன்றதுல எனக்கு ஆச்சு. அதைத்தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 5:40க்கு வர வேண்டிய பஸ்ஸு வரல. சரிங்களா? 6:20க்கு வர வேண்டிய வண்டி லேட்டாக வருது. 6:40க்கு அந்த வண்டி உள்ளே வருது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்டு சுத்தரவா கிடையாது. வண்டியில் எந்த ஒரு சீட்டு முதற்கொண்டு உட்கார்ற சீட்டு முதற்கொண்டு அவள் கிழிஞ்சு போய் ஒரு மெயின்டெனன்ஸு சுத்தரவா கிடையாது. வண்டி மெயின்டெனன்ஸும் கிடையாது. டைம் கீப்பிங் பண்ணுறது பண்ணவே மாட்டுறாங்க. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, கவர்மெண்ட் ஜாப்பு. கண்ணை மூடி கண்ணை திறந்தா 1ஆம் தேதி பிறந்துச்சுன்னா 31ஆம் தேதி சம்பளம் வரப்போகுது. அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு தான், மக்களுக்கு தான் பிரச்சனை. இது எல்லா டிரைவர் கண்டக்டரையும் நான் சொல்லலை. மெத்தனை பக்கம் திரியிற டிரைவர் கண்டக்டருக்கு தான் நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? அவங்களுக்கும் சொல்கிறேன், அதிகாரிகளுக்கும் சொல்கிறேன். மக்கள் பயணச்சீட்டு எடுக்கலைன்னா 500 ஃபைன் வாங்க தெரியுதுல அவங்களுக்கு. அப்போ வண்டியை ஒழுங்காக மெயின்டைன் பண்ணணும்ல. அதை ஏன் பண்ண மாட்டீங்க? ஒரு ரோடு ஒழுங்காக கிடையாது. இது அதுக்கடுத்த வரிசை நான் எல்லாமே சொல்ல வரேன், என்னென்ன பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லி. 5:40க்கு வர வேண்டிய வண்டி வரல, 6:20க்கு வர வேண்டிய வண்டி வரல, 6:40க்கு வண்டி வருது. சரி, இதுக்கு நடுவில் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வண்டியில் ஏறி, பெரியகுளம் வண்டியில் ஏறி வத்தலை வண்டியில் இறங்குறேன். எத்தனை மணிக்கு இறங்குறேன்? 7:30 மணிக்கு இறங்குறேன். சரிங்களா? 7:30 மணிக்கு இறங்குனேன். எனக்கு அடுத்த வண்டி நான் ஏறி உட்காரும் போது மணி 10 மணி. ஸோ 2:30 மணி நேரம் அந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே தான் இருக்கேன். பஸ் வரும்னு வண்டி வரல. அத்தி புத்த மாதிரி ஒரு வண்டி வந்துச்சு. என்ன வண்டி? ஏவிஆர். சரிங்களா? பிரைவேட் பஸ் ஏவிஆர்னு வருது. இந்த பஸ்ஸில் ஏறி உட்காந்த உடனே என்ன பண்ணானு பாட்டெல்லாம் போட்டு விட்டானுங்க. நல்லா சாமி பாட்டை போட்டு ஆரம்பிச்சு விட்டுட்டு விறுவிறுன்னு கண்டக்டர் இருக்க 50 பேர்ட்டு டிக்கெட் வாங்கிட்டாரு. கீழேருந்து வத்தலகுண்டுலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு 55 ரூபா டிக்கெட் செலவாகும். சரிங்களா? 55 ரூபா எல்லாத்தையும் 55 ரூபா வாங்கிட்டாரு. வாங்கிட்டு என்ன பண்ணாருன்னா, வண்டி விட்டு இறங்கி வண்டிக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு வண்டிக்கு கீழே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாக்காப்ஸருக்கும் சேஸுக்கு நடுவில் இருக்க பின்னு கலட்டி மாட்டிட்டு இருக்காங்க. அந்த பின்னு இதில் என்ன ஒரு லட்சமான விஷயம் பண்ணான்னா, வண்டி ஃபுல்லாக ஸ்டாண்டிங்லேருந்து எல்லாத்தையும் நிற்க வச்சுட்டு இங்கே சாக்காப்ஸரை போட்டு ஏற்றி வண்டியில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த வேலையை எங்கே வச்சு பார்க்கணும்னா, இந்த வேலையை அவங்களோட செட்டில் வச்சு பார்க்கணும். வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சா, மக்களை இறக்கி விட்டாங்களா, எப்பா இல்லைப்பா கொஞ்சம் வேலையாக இருக்குப்பான்னு செட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். செட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகலாம். அதே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். பைத்தியம் பிடிச்ச மாதிரி வண்டிக்குள்ளே உட்காந்துருக்கோம் நாங்கள் எல்லாரும்.
கேட்குறேன், இப்போ வண்டி எடுப்பியா மாட்டியாப்பா, அடுத்த வேலை கிடக்குப்பான்னு கேட்கும்போது கண்டக்டர் என்ன சொன்னா, ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாது, அப்படின்னா நீ பெரிய வேலை பார்த்து கிழிக்க போற அப்படின்னு இந்த கண்டக்டர் இந்த வார்த்தையை சொன்னார். சரிங்களா? நேற்று ஏவிஆர் பஸ் ஓட்டின கவுஞ்சி, அதாவது வத்தலகுண்டு டு கவுஞ்சி ஓட்டுற வண்டி டிரைவர். சரிங்களா? வத்தலகுண்டில் அவர் இந்த வண்டி திண்டுக்கல்லேருந்து வருது, திண்டுக்கல் டு கவுஞ்சி போகிற வண்டி. சரிங்களா? இந்த வண்டியோட கண்டக்டர் சொன்னது, இந்த வண்டியோட டிக்கெட்டு முதற்கொண்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் நேற்று 9:15க்கு அந்த வண்டியில் நான் டிக்கெட் எடுத்தது. நான் இந்த வண்டியோட தான் இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரி வண்டியில் ஏறாதீங்க. நான் சொல்கிற ஒரு சில வண்டியில் நீங்கள் ஏறுங்க, நீங்கள் நல்லா சேஃபாக போவீங்க. அப்பேற்பட்ட வண்டிலாம் இருக்குது. தயவு செஞ்சு ஏவிஆர் பஸ்ஸில் மட்டும் ஏறிடாதீங்க. இந்த பஸ்ஸில் பண்ணுற அக்கிரமமான வேலையே இதுதான். அந்த சாக்காப்சரையும் சேஸையும் வந்து கலட்டிட்டு அந்த வீடியோ மட்டும் எடுத்திருந்தேன்னு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும். எனக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கிறனால நான் வந்து அடுத்த வேலைக்கு ஓடணும். சரிங்களா? அந்த அவர் கண்டக்டர் சொன்ன வார்த்தை, நீ அப்படி என்ன போய் கிழிக்க போகிறேன்னு கேட்டார். இந்த கிழிக்கிறேன்ல, இப்போ கண்டக்டரை கிழிக்கணும்ல, நான் மட்டும் கிழிக்கக்கூடாது, கமெண்ட்ஸில் நீங்களும் கிழிங்க, நேராக பார்த்தாலும் கிழிங்க, அவரை தப்பே கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படி. என்ன செஞ்சு கிழிக்க போகிறீங்க, ஏன் ஒரு 2 நிமிஷம் உட்கார முடியாதா? சரின்னு சொல்லிட்டு பஸ்ஸு டிக்கெட்டை வாங்கி அடுத்த 55 ரூபா டிக்கெட்டு நாங்கள் ரீஃபண்ட் பண்ணும்போது எங்களுக்கு கொடுத்த அமௌண்ட் வந்து 50 ரூபா. அந்த 5 ரூபாயுமே அவரே வாங்கிக்கிட்டார். 5 ரூபா யாருக்குமே கொடுக்கல, பொதுமக்கள் கேட்டும் கொடுக்கல. போய் தொலைடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டு எல்லோரும் வந்து பஸ் ஏறியாச்சு. அடுத்த பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ் வருது, கரூர் பஸ் வருது, கவர்மெண்ட் பஸ் வருது. ஏறி நாங்கள் வந்துட்டோம் ரிசார்ட்டுக்கு. கொடைக்கானலுக்கு வரும்போது மணி 12 மணி. 5 மணிக்கு நான் வந்து மதுரை ஆரப்பாளையத்தில் வந்து நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி நான் கொடைக்கானல் போனது மணி 12 மணிக்கு கொடைக்கானல் போகிறேன். ஸோ எனக்கு யாரை நான் குத்தம் சொல்கிறது, கவர்மெண்ட் பஸ்ஸு சொல்கிறதா இல்லை ப்ரைவேட் பஸ்ஸை சொல்கிறதா? 2 பஸ்ஸுமே வரலையே. ஆக்சுவலாக சொல்லப்போனால் 2 பஸ்ஸுமே வரல. எப்படி என்னோடய ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போனோம்னா நம்ம இங்கேருந்து போயிடலாம். போகும்போது அதுக்குன்னு ஒரு ஆப் வைக்கிற மாதிரி இ பாஸ்ன்னு ஒன்று கேட்குறாங்க கீழே. இன்னும் வரைக்கும் இந்த இ பாஸ் பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்குது. இ பாஸை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. முன்னாடி போகிற நபர் வந்து ஹெல்மெட் போட்டிருக்கணும், பின்னாடி உட்காந்துருக்க நபர் ஹெல்மெட் போட்டிருக்கணும். இது எந்த கணக்குன்னு தெரியல. அது ஹெல்மெட் போடலன்னா 1000 ரூபா ஃபைனு. ஸோ மக்கள்கிட்ட வந்து எப்படியாவது காசை பிடுங்கணுன்றது இந்த கவர்மெண்ட்டு சூப்பரான ஒரு வேலையை பார்க்குது. ஒரு பக்கம் பஸ்ஸு குப்பையாக இருக்கணும், மேலேருந்து உருண்டு விழுந்தால் கூட அவங்களுக்கு கவலை கிடையாது. சரிங்களா? இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா, மதுரையிலேயே வந்து எல்லா ஏரியாலையும் குண்டும் குழியுமாக தான் இருக்குது. எந்த ஏரியாவில் எப்போ எங்கே ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னு தெரியலை. ரோடும் சரியில்லை. நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டிகிட்டு இருக்கோம். சரிங்களா? மக்கள் எல்லோரும் ரோட் டேக்ஸ் கட்டுறோம், ரோடு சரியில்லை. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து கப்பலூர் டோல்கேட்லேயும் சரி, இங்கிட்ட சிங்கமனூர் இந்த சைடு டோல்கேட்லையும் சரி, மேலூர் டோல்கேட்லேயும் சரி, டோல்கேட் எடுக்க சொல்லி வந்து ஒரு அமைதி மார்க்கம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா, கல்லை கொண்டு எரிஞ்சு அந்த டோல்கேட்டை 2ஆக மாற்றினாங்க. சரிங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் போராடுங்க, தப்பே கிடையாது, நல்லா தாராளமாக போராடுங்க. ஆனால் போராடும் போது மக்களுக்கு சேதம் விளைவிக்காத அளவுக்கு போராடுங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் காசு அதில் தான் இருக்குது, எல்லாரோட காசு அதில் தான் இருக்குது. ரோடு சரியில்லை, அந்த ரோடு சரியில்லாததுக்கு என்னைக்காவது போராட்டம் பண்ணியிருக்காமா? போராட்டம் பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்களோட ஆளுங்கட்சி எதிர்த்து அவங்களால ஒரு போராட்டம் பண்ண முடியாது. இதுவே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து என்ன வாய்க்கிலேயே பேசுவாங்க. சரிங்களா? வாய்க்கிலேயே பேசுகிறதோட தான் இருப்பாங்க. ஒன்று கல்லை கொண்டு எறிவாங்க, கலவரம் உண்டு பண்ணுவாங்க, அதை தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்லது பண்ணாலும் பிடிக்காது, ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன குப்பையாக இருந்தாலும் அதைத்தான் ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. ரோடு நல்லா இருக்காது. பஸ்ஸு மொத்தம் வந்து மதுரைக்குள்ளே வந்து 115 வண்டி வந்து நாகர்கோயிலையும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இதில் 3 ஏரியாவில் ஓடின வண்டி தான் இப்போ மதுரையில் சிட்டி பஸ்ஸாக ஓடிக்கிட்டு இருக்கு. 150 வண்டியை இறக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150 வண்டி பழைய வண்டி இறக்கியிருக்காங்க. புது வண்டிலாம் இல்லை, பழைய வண்டி இறக்கியிருக்காங்க. மித்த எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து புது பஸ்ஸு இறக்கி விட்டுட்டு மதுரைக்கு மட்டும் இந்த ஒரு வேலை மனத்தை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இருக்க பழையசப்பட்டதான் மதுரையில் சிட்டி பஸ்ஸாகவே ஓடிக்கிட்டு இருக்கு. வண்டியும் குப்பையாக தான் இருக்குது, ரோடும் குப்பையாக தான் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது இதுக்கு தகுந்த பதிலடி என்னதான் வந்து பதிலடி கிடையாது. இந்த தகுந்த விஷயத்துக்கு என்ன செய்ய போகுது இந்த கவர்மெண்ட்டு? சென்னைக்கு மட்டும்தான் எல்லாம் ஃபேவராக பண்ணுவாங்க. சென்னைக்கு ஃபேவராக வந்து ஒரு மெட்ரோ ட்ரெயின் பண்ணணும், அது பண்ணணும், அந்த ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்னு சொல்லி அமௌண்ட் வாங்கி அதை கார் ரேஸ் நடத்திடுவார் துணை முதலமைச்சர். சரிங்களா? அவர் தானே அடுத்த துணை முதலமைச்சர். அவரே கார் ரேஸ்க்கு நடத்துவார். முதலமைச்சர் என்ன செய்வார், இங்கேருந்து அமெரிக்கா போகிறேன், ஸ்பெயின் போகிறேன், சுவிட்சர்லாந்து போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு போவார். யார் அரசு முறை பயணம்னு சொல்லி ஃபேமிலியோடு போய் அவர் தூங்கி எழுந்திரிச்சு அவர் உடம்பை பார்த்துட்டு வரும். அவர் ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து போகிறது எதுக்குன்னா அவரோட உடம்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் போகிறாரு. சரிங்களா? மக்களுக்கு இங்கே வந்து வேலைவாய்ப்பும் கிடையாது, வியாபாரிகளுக்கு தகுந்த பாதுகாப்பும் கிடையாது. கஞ்சா போதையிலையும் சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்க எல்லாவனையும் பிடிச்சி கொலை மிரட்டல் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு, அவருக்கு மரியாதை கொடுத்தே பேசுவோம், தப்பே இல்லை. நாளை பின்ன இங்கே வந்து நின்றக்கூடாதுல்ல. கத்தியை வச்சுக்கிட்டு
சென்னையில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கத்தியை வச்சுக்கிட்டு என்ன கேட்குறாரு, நான் தீபாவளிக்கு வருவேன், எனக்கு நீ வந்து காசு கொடுக்கணும். யாரோட காசு, யாரோட முதல்? இன்னும் கேட்கல. யார் அப்பன் வீட்டு காசு வந்து கேட்குறான் வாசல் நின்றுட்டு 5000 கொடு 10,000 கொடுன்ட்டு. யார் யாருக்கு காசு கொடுக்கணும் தெரியுமா? வியாபாரம் பண்ணுறது லேசுப்பட்ட காரியம் கிடையாது. எஃப்எஸ்எஸ்ஐ ஆஃபீஸர்லேருந்து, மாநகராட்சியிலேருந்து, வண்டிக்காரங்களாம் டெய்லியும் நமக்கு சரக்கு இறத்தி கொடுக்காங்க, தப்பே இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற தப்பே இல்லை. மாநகராட்சி அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் அழுகணும். 100 200லாம் கிடையாது, 5000 10,000 அழுகணும். யார் காசு கொடுக்குறோம்? இதுக்கெல்லாம் வந்து தகுந்த பதில் யாராவது கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இது நான் சொல்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். வியாபாரம் பண்ணுறது அவள் லேசுப்பட்ட காரியம் இல்லை. அது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு, இந்த கவர்மெண்ட் இருக்கும் போது இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு லேசுப்பட்ட காரியமே இல்லை. வாய்க்கிலேயே அன்னபூர்ணா ஹோட்டல் சொல்லலாம், பன்னுக்கு வந்து 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவரோடது வந்து ஒருத்தர் எடுத்து போகிற 5% ஜிஎஸ்டி தான். ஸோ பொய் சொல்கிறதெல்லாம் பொய்யாத்தான் இருக்குது. வியாபார மக்களை வந்து தயவு செஞ்சு நீங்கள் பாதுகாக்கன்னு தான் கேட்டுக்கிறேன் நான். சரிங்களா? நீங்கள் பண்ணுறது முக்கால்வாசி எல்லாமே பிராடத்தனமாக தான் இருக்குது. நாங்கள் எல்லா வரி பணமும் கட்டினாலும் எங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு இல்லை. பஸ்ஸில் இருந்து எல்லாமே வந்து குப்பையாக தான் இருக்குது. எதை நம்பி எதை பண்ணுறது எங்களுக்கும் தெரியல. பார்த்து ஏதாவது பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.